குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயனா டேட்ஸ். லயனா பிரீமியம் டேட்ஸ். சுத்தம், சுவை மற்றும் ஆரோக்கியம். ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அதுக்கான சாட்சியங்களை ஏற்றுறதுல காவல்துறை முனைப்பு காட்டணுமே தவிர, இப்போ நாகேந்திரனும் அவரும் A+ல இருக்கக்கூடிய நபர் அவர் சிறைச்சாலையில் இறந்துட்டாருன்ட்டு அவர் ஃபைலும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் பையன் இன்னைக்கு தாய்லாண்டு போக வேண்டிய அவசியம் என்ன? அப்போது சம்பவ செந்தில் தாய்லாண்டில் தான் இருக்காரா? அடுத்தது அதிமுக ஆட்சி வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சம்மந்தப்பட்ட உண்மையான குற்றவாளிங்க எல்லாருமே, கொலைன்னா கொலை தான். ஆனால் ஒரு சமூக நீதி பேசக்கூடிய தலைவரை அடிச்சிருக்காங்கன்றப்ப தான் ஒரு மினிஸ்ட்ரி லெவலில் இருக்கிறவங்களே பெரிய பெரிய கட்சி தலைவருங்க எல்லாருமே ஜெயிலுக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சார் வணக்கம். சார் வணக்கம் ப்ரோ. ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்கில் சிக்கியிருந்த முக்கிய குற்றவாளி ஒருத்தர் வெளியே பெயிலில் வந்திருந்தார். திரும்பவும் தப்பிக்க முயற்சி, மீண்டும் கைது. அப்படிங்கும்போது ஒருத்தர் பெயிலில் வந்திருக்கும்போது தப்பிக்க முயற்சி பண்ணுறாங்க, காவல்துறை என்ன பண்ணிகிட்டு இருந்தது அப்படிங்கிற மாதிரி கேள்விகள்லாம் வருது இல்லை? இவ்வளோ ஃப்ரீயாக தான் இருப்பாங்களா காவல்துறை? அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ஃபஸ்ட்டு ஒரு 6 பேர் போய் சரண்டர் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் சமூக வலைத்தளத்தில் யூடியூப் சேனல் போல் ஒரு ப்ரெஸ்ஸில் தான் வந்து இதை பெருசாக பேசுறதுனால தான் 28 பேர் அரெஸ்ட் ஆகிறாங்க. அந்த 28 பேரும் நம்ம கமிஷனர் சார் என்ன நினச்சாரு தெரில, ஒரு புள்ளி வச்சு எல்லாரையும் ஒரு கோலம் போட்டு சம்மந்தம் இருக்குது இல்லாதவங்க எல்லாரையும் போட்டு ஒரு 4500லேருந்து 5000 ஒரு சேனலில் ஒரு மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் 4500 ஒரு குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணுறாங்க. அது வந்து நேர்மையாக நடக்கிற மாதிரி பண்ணுறாங்க. பட் வந்து குற்றவாளிகள் வந்து போலீஸ் கஸ்டடியில் இருக்கிறப்பயே ஒரு சில பேரை என்கவுண்டர், அந்த திருவேங்கடம் உள்பட என்கவுண்டர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் என்னென்னா, அதாவது ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அதுக்கான சாட்சியங்களை ஏற்றுறதுல காவல்துறை முனைப்பு காட்டணுமே தவிர, குற்றவாளிகள் தப்பிக்கக்கூடிய எல்லா விஷயமும் பண்ணக்கூடிய விஷயம் ஏன்ட்டு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ நம்ம கூட சொல்கிறோம், அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமூக நீதி தலைவராக தான் பார்க்குறோம், ஒரு சாதி சங்க தலைவராக பார்க்கலன்றதால தான் நம்ம கூட குரலுக்கு கொடுத்தோம். இப்போ என்னென்னா, அவர் கொலைக்கு அப்புறம் ஒரு நிகழ்வு என்னென்னா, திருமதி ஆம்ஸ்ட்ராங் அது அவங்க வந்து பார்த்திங்கன்னா பொற்கொடி அவங்க வந்து ஒரு தனியாக கட்சியை விட்டு பிரிஞ்ச மாதிரி அவங்க ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தாங்க. அதுலேயே நம்மளுக்கு ஒரு டவுட் என்னென்னா, இப்போ ஏடிஎம்கே ஒரு கட்சி ஓப்பன் பண்ணோடனே ஒரே ஒரு எம்எல்ஏ சீட் தருவாங்களா? தரமாட்டாங்க. அது டைரெக்டாக வந்து இவங்க நேரடியாக போய் கேட்டால் கூட கொடுத்துருவாங்க. யாராக இருந்தாலும் அந்த இடத்துல ஜெயிக்கணும். ஸோ இந்த இடத்துல ஒரு சென்டிமெண்ட்டாக ஒன்று இருக்குது அப்படின்னு ஜெயிக்கணுன்றது கூட சீட்டு கொடுத்துருவாங்க. ஆனால் இவங்க தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்க வேண்டிய காரணன்றப்போ ஒரு கொஸ்டின் ஆகுது. எந்த ஒரு கொலைக்கும் ரிவெஞ்ச் இருக்கும், ஆக்ஷன்னா ரியாக்ஷன் இருக்கும். அப்படி இருக்கிறப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு டவுட் என்னென்னா, இவ்வளோ பெரிய கட்சியை விட்டுட்டு அவங்க வெளியே போக காரணம் இல்லை. அதேமாதிரி பார்த்திங்கன்னா தனக்கு பாதுகாப்பு வேணும்னு நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணல, ஏதோ ஒரு மொட்டை கடிதாசி அந்த அப்பார்ட்மெண்ட்டில் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணுன்ட்டு இதெல்லாம் ஒரு ட்ரெண்டாக கொண்டுன்னு வராங்க. நம்ம இதெல்லாம் வந்து எப்படி பார்க்கணுன்றது தான் நம்மளுடைய ஒரு விஷயமா இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா, இந்த கொலை வழக்கில் இருக்க பல பேருக்கு பெயில் கிடச்சிது. பெரும் குற்றவாளிகள் இந்த அஞ்சலை உள்பட எல்லாருக்கும் பெயில் கிடச்சிது நிறைய பேர். இப்போது நம்ம பார்க்க வேண்டியது, இப்போ நாகேந்திரனும் அவரும் A+ல இருக்கக்கூடிய நபர் அவர் சிறைச்சாலையில் இறந்துட்டாருன்ட்டு அவர் ஃபைலும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் பையன் இன்றைக்கி தாய்லாண்டு போக வேண்டிய அவசியம் என்ன? அதுதான் அப்போது சம்பவ செந்தில் தாய்லாண்டில் தான் இருக்காரா? ஆம்ஸ்ட்ராங்கில் பெரும் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியான பல ஊடகங்கள் சொல்லுது இன்றைக்கி வந்து சம்பவ செந்தில் தாய்லாண்டு, குஜராத்து, நேபாளி இந்த மாதிரி ஒரு ஊரில் இருக்காருன்றப்போ, இங்கேருந்து ஒரு A+ கேட்டகரியில் இருக்க ஒரு நபர், ரெண்டாவது பார்த்திங்கன்னா அஸ்வத்தாமன் பொறுத்த வரைக்கும் அவருக்குன்னு ஒரு குரூப்பை வந்து ஃபேஸ்புக்கில் அஸ்வத்தாமன் ஃபேன்ஸுன்னு ஒரு வச்சுன்னு கிட்டத்தட்ட ஒரு 1500 பேர் அந்த குழுவில் சேர்த்துட்டு இவருக்குன்னு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுறாரு. ஆனால் இது வரைக்கும் அஸ்வத்தாமன் எந்த ஒரு கொலை வழக்கில் கைதாகலை. இதுதான் ஃபஸ்ட்டு அவர் ஆம்ஸ்ட்ராங் இதில் பார்த்திங்கன்னா நேரடியாக பண்ண ஒரு விஷயம். இருந்தாலும் திருப்பி ஒரு நாகேந்திரன் போல் ஒரு நபர் திருப்பி உருவாகினாங்கன்னா அது எப்படி இருக்கும்? சிறைச்சாலையிலேருந்து ஒரு கமெண்ட்ஸ் பண்ணி வெளியில் ஏறணும். எப்போனா இந்த கேங்கில் பார்த்திங்கன்னா 28 பேரும் எல்லாருமேலேயும் கேஸ் இருக்குது. இப்போ இந்த
இந்த தோட்டம் சேகருடைய மனைவி மலர்கொடியும் மேலேயும் இருக்குது, மலர்கொடியும் உள்ளே இருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா சென்னையில் பல பெண்தாதாக்கள், பல ரவுடிஸுங்கள், A+ கேட்டகரியில் இருக்கக்கூடிய எல்லோரும் இருக்கிறப்போ எல்லாருக்கும் பெயில் எப்படி கிடச்சிது? இப்போ சாதாரண ஒரு கொலை பண்ணாலே ஒரு மாதம் 1.5 மாதம் கழிச்சு பெயில் கிடைக்கிறதுக்குள்ளே காவல்துறை எல்லாருமேலேயும் குண்டாஸ் போகிறாங்க, அந்த குண்டாஸையே ரத்து பண்ணுறாங்க. ஆனால் இப்போ சுதந்திரமாக வந்து இப்போ நம்மளுக்கு என்ன டவுட் ஆகுதுன்னா, காவல்துறையே வந்து பெயிலை கொடுத்து நீங்கள் எங்கன்னா தப்பிச்சு போயிடுங்க. ஏன்னா அடுத்த ஆட்சி எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாதுல்ல. அடுத்தது அதிமுக ஆட்சி வந்துச்சுன்னா அவர் ஐயா சொல்லிட்டார், எடப்பாடி ஐயார், கண்டிப்பாக ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சம்மந்தப்பட்ட உண்மையான குற்றவாளிங்க எல்லாருமே அரெஸ்ட் ஆவாங்க சொல்லிடுறாங்க. என்னென்னா 2 முக்கிய கட்சி, முக்கிய பிரமுகர்கள் இருக்காங்க. அது இல்லாமல் நார்த்து மெட்ராஸ்லேயே ஒரு பணக்கார ரவுடி ஒருத்தரை வந்து உள்ளே இழுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொன்று நம்ம பார்க்க வேண்டியது, இந்த டிஎம்கேல அந்த கொலை வழக்கில் அருள்ன்றவர் உள்ளே இருக்க மாதிரி, அதுக்கப்புறம் பிஜேபியில் அஞ்சலை, இந்த மாதிரி பல்வேறு காங்கிரஸில் ஹரிஹரன் உள்பட இருக்காங்க. இவங்க எல்லாருமே ஒரு கட்சியில் இருக்கிறப்ப இந்த கொலை வழக்குகளை ஃபினிஷிங் பண்ணால் மக்கள் பேசும் பொருளாக இருக்கக்கூடாதுன்னு காவல்துறை பல்வேறு தரப்பில் நம்ம க்ளோஸ் பண்ணுறாங்க. இதுதான் அதில் ஒரு விஷயம். சரி சார், இப்போ சொன்னீங்க திரும்ப அதிமுக ஆட்சி வந்துச்சுன்னா முக்கிய குற்றவாளிகள் எல்லாத்துக்கும் தண்டனை வாங்கி தரும்னு சொல்லியிருக்காருங்க. இதுதான் லாஸ்ட்டு சொல்லியிருந்தார், கடந்த முறையும் சொல்லியிருந்தார். எந்த ஆக்ஷனும் எடுக்கல. திரும்ப உங்ககிட்ட அதிகாரம் இருக்கு, நீங்கள் சாட்சி அளிக்கிறீங்க. இப்போ சிபிஐ வச்சோடனே சிபிஐ என்ன சுடுகாட்டில் போய் விசாரணை பண்ண முடியும்? ஒரு குற்றவாளி போலீஸ் கஸ்டடியில் இருக்கிறப்போ அவன் தப்பிச்சு ஓடுவானா? இப்போ நம்மளே ஒரு போலீஸை கஸ்டடி எடுக்கலாங்க. நம்ம நேராக போகிறோம், ஒரு போலீஸை கஸ்டடி எடுக்கிறோம். போலீஸ் தப்பிச்சு ஓடுறப்போ நம்மக்கிட்ட கன் இருந்து சுடுவோம். சாமானிய மக்கள் அள்ளிக்கிட்டே ஒரு பிணை கைதியை தப்பிச்சு ஓடுறப்போ பிடிக்க மாட்டாங்க. அப்போ போலீஸ் வந்து ஒரு முக்கியமான ஒரு குற்றவாளி பிடிச்சிட்டு போகிறாங்கன்னா குறைஞ்சது 30 போலீஸ்க்கு மேலே இருப்பாங்க. அந்த 30 போலீஸை தாண்டி ஒருத்தன் தப்பிக்கிறான்னா இது என்ன சினிமாவா? கிடையாது. இப்போ என்னன்னா ஃபைல் க்ளோஸ் பண்ணணும், அந்த நோக்கத்தில் தான் இருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கில் முக்கியமான ஆவணங்கள்லாம் வந்து மறைச்சாலும் இந்த உலகத்துக்கே தெரியும் முக்கிய குற்றவாளிங்க எல்லாம் வெளியில் இருக்கானுங்க, எல்லாம் அரசியல் செல்வாக்கூட இருக்கானுங்க. ரெண்டாவது, இதற்கு முன்னாடி ஆம்ஸ்ட்ராங் கொலைவருக்கு முன்னாடி ஆற்காடுக்கும் ஆம்ஸ்ட்ராங்குக்கும் என்ன பிரச்சனை? அதை முதல்ல பேசுகிறாங்களா? ஆற்காடை எதுக்கு ஆற்காடு கொலையை மோட்டிவேஷன் பண்ணி தான் இவர் அடிக்கிறாங்கன்ற ஒரு மோட்டிவேஷன் சொல்கிறாங்க. ஆற்காடுக்கு வந்து அடித்தது யார்? ஜெயபால் அண்ணன்ட்டு அவர் அடிக்கிறாரு. ஆக்சுவலாக வந்து ஆருத்ரா கோல்டு நிறுவனம் மிகப்பெரிய ஒரு 1000 கோடிக்கு மேலே வந்து பிரச்சனை தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது. பல பெண்கள் எங்ககிட்டயே வந்து கிட்டத்தட்ட ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 3-4 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆருத்ரா கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பெண்கள் கிட்ட போலீஸ் என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு பாண்டு மாதிரி போட்டிருக்காங்க. அந்த பாண்டில் வந்து 5 லட்சம் 10 லட்சம் அதை போட்டிருக்காங்க. இப்போ அந்த பெண்கள்கிட்ட அநாகரிகமாக போலீஸ் என்ன கேட்டிருக்காங்கன்னா, நீ எப்படி ஆருத்ரா கோல்டில் 5 லட்சம் டெபாசிட் பண்ண? அப்போ நீ என்ன தொழில் பண்ணுற? ஒரு குடும்ப பொண்ணுங்க ஏதோ ஒரு வருமானத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் பண்ணியிருக்கலாம். அப்போ அந்த லேடிஸுங்கெலாம் வந்து பயந்து போய் போலீஸ் நம்மளே இப்போ பிளாக் மணி வச்சு வருமான வரி கட்டலை போலுக்குது நம்ம, அதனால் பண்ணணும். இந்த ஆருத்ரா கோல்டுக்கு நிறுவனத்துக்கு பேக் சைடில் தான் ஆற்காடு சுரேசன் நிற்கிறாருன்றது கண்ணுக்கு வெளிச்சம். இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து இவர் நிற்கிறாரு ஆம்ஸ்ட்ராங். இப்போ பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கம்பெனிக்காரனுங்க ஆற்காடு சுரேஷ் நிற்கிறாப்புல கம்பெனியில் இவர் டைட் பண்ணுறாரு. அந்த ஆருத்ரா கோல்டு நிறுவனத்தை டைட் பண்ணுறப்போ இவங்க 2 பேர் கிளாஷ் ஆகுது. அதில் தான் இவர் ஜெயபால் அண்ணா உள்ள வந்து ஒரு டீமை செட் பண்ணுறாங்க. அடிக்கிறப்போ பட்டினம்பாக்கத்தில் நம்ம சுந்தரபுரம் மாது உள்பட 2 அசால்ட்டு பண்ணுறோம், 2 பேரை வெட்டுறாங்க. அதில் ஆற்காடு ஸ்பாட்டில் காலி வர்றாரு. சுந்தரபுரம் மாதுன்றவரை 2 வெட்டுறாங்க. ஆனால் அவர் சாவலை. அந்த நியூஸ் அவ்வளோவா பரவாயில்ல பேசவில்லை. ஏன் சுந்தரபுரம் மாது போயிடறாருனாங்க, ஏற்கனவே கேபி பார்க்கில் ரமணின்றவங்க வட சென்னையில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி மர்டர் ஆகிறாங்க. அந்த மர்டரில் இவர் சம்மந்தப்பட்டதால் ஊருக்குள்ளே போனாலே கொலையாயிடன்ட்டு தான் ஒரு தலைமுறை வாழ்க்கை சுந்தரபுரம் மாது வந்து வாழ்கிறாரு. ஸோ அதனால் வந்து கேபி பார்க்கில் நம்ம போனால் ஒரு ரிவெஞ்சு கொலை இருக்கும். ஆல்ரெடி அந்த பெண் தாதா வந்து ரமணி கொலை வழக்கில் ரிவெஞ்ச் ஆகிடுச்சு, முருகம்மான்றவங்கள பண்ணிட்டாங்க, அது ரிவெஞ்ச் ஆகிடுச்சு. ஆனாலும் மெயினான குற்றவாளி வந்து சுந்தரபுரம் மாது கூட வந்து ஒரு நிறைய பேர் இருக்காங்க. இவர் வந்து அந்த ஊரை விட்டே வெளியே வந்து ஆற்காடு கூட பயணம் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் ஆற்காடு கொலைக்கு அப்புறம் சுந்தரபுரம் மாதை ஒரு 2 மாதம் கழித்து பழைய விரோதத்தில் வேறு ஒரு டீம் அடிச்சிட்டாங்க. அப்போ என்னென்னா, இப்போது அடித்தது ஜெயபால் என்ன,
ஜெயபால் அந்த ஒத்தக்கன் ஜெயபால் என்று சொல்லக்கூடிய அவர் வந்து அடித்தார். அடித்தவொடனே அந்த மோட்டிவேஷன் எப்படி இவர் மேலே திரும்பிச்சுன்றது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு மோட்டிவேஷனில் பெரிய லெவலில் இந்த ஸ்க்ராப்பு அது இது ஏதோ சொல்கிறாங்க, ஒரு ஊடகத்தில் சொல்கிறாங்க. அது ஏதோ ஒரு மோட்டிவேஷனில் இவ்வளோ பெரிய தலைவர் ஏங்க. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் கொலைன்னா கொலை தான். ஆனால் ஒரு சமூக நீதி பேசக்கூடிய தலைவரை அடிச்சிருக்காங்கன்றப்ப தான் எல்லாருமே குரல் கொடுக்குறோம். ஏதோ ஒரு நீளம் பண்பாட்டு மூலமாக அம்பேத்கர் அமைப்புன்றப்போ அது ஒரு சாதி சமூகமாக போகிறப்போ அதை யாரும் வந்து அந்த சமூகத்துக்கு பேசுவாங்க, அந்தந்த சமூகத்துக்கு அவங்கவுங்க பேசுவாங்க. பொதுவான சமூகன்றப்போ ஒரு 600-700 பேர் அவரால் வழக்கறிஞராக பயணம் பண்ணக்கூடிய பசங்களை எல்லாரையும் மோட்டிவேஷன் பண்ணுறது, பொதுவான மக்கள்கிட்ட எல்லார்கிட்டையும் பேசுகிற போகிறது இருக்கிறப்போ இவர் வந்து தொடர்ந்து மக்கள் பணியில் இருக்கிறப்போ எல்லாருமே குரல் கொடுத்தாங்க. இப்போது நம்ம கேட்குறது என்னென்னா, இப்போ ஆம்ஸ்ட்ராங் மனைவி வந்து திருமதி ஆம்ஸ்ட்ராங் வந்து அவங்க இப்போ ஏடிஎம்கில் போயிட்டாங்க. ஏடிஎம்கில் சீட்டு இப்போ பிஜேபி உள்ளே வராதா? இப்போ நான் ரஞ்சித்தை கேட்குறேன், அவர் ரஞ்சித் கேட்குறேன், இன்னும் திருமாவளவன் அவர் விடுதலை சிறுத்தைலாம் வந்து இன்றைக்கி மறைமுக ஆதரவுன்ட்டு சொல்லியிருக்காங்க. அப்போது சமூகம், என்னுடைய சமூகத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா அங்கே வந்து பிஜேபி வந்தால் ஓகேவா? அப்படி தான் நான் கேட்குறேன். என்னுடைய கேள்வி என்னென்னா, அதாவது நான் இந்த சமூகத்திலலாம் பேசலைங்க, நான் வெளிப்படையாக எல்லா ரவுடிஸும் பேசுவேன், எல்லாருடைய இதுவும் பேசுவேன். அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, பிஜேபி உள்ளே வந்துடக்கூடாது மற்ற இடத்துல, ஆனால் இந்த இடத்துல பிஜேபி அலைன்ஸில் இருக்கிற நேரடியாக நீங்கள் வந்து போட்டோங்க. இப்போ இவர் மாதிரி சொல்லிடலாம், விஜய் மாதிரி சொல்லிடலாம், நான் வந்து அந்த ஒரு இடத்துல அந்த சாவுக்கு ஒரு நீதி வேணும். அந்த சாவு வந்து ஒரு தலைவரை கொண்டுட்டாங்க, அதுக்கு நம்மளுக்குள்ளே ஒரு மனசு. இப்போ நான் கூட வந்து அந்த பகுதியில் இருக்கிற எங்களுடைய ஆட்களெல்லாம் வந்து திருமதி ஆம்ஸ்ட்ராங்குக்கு தான் ஓட்டு போட சொன்னோம். புரியுதுங்களா? வேட்பாளர் போட்டிருக்காருல்ல, ஆதரவு தானே தெரிவிச்சிருக்காரு. இவர் வேல்முருகன் அவர்கள் வந்து போடல, அவர் முழுக்க ஆதரவு சொல்றாரு. ஆமாம், எல்லாருமே போடல, நாங்கள் ஆதரவுன்னு சொல்றாரு. அந்த மாதிரி ரஞ்சித் ஆதரவு தெரிவிச்சிருக்க காரணம் வந்து ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் அப்படின்னு கூப்பிட்டு இருந்தவர், அவருடைய மறைவுக்கு இவங்க வந்து வந்தாங்கன்னா ஒரு சமூக நீதி கிடைக்கும், இவங்க திரும்ப நடக்கும்ல. கொள்கைன்றது ஒன்று தான் சார். ஒருத்தர் எதிரின்னா எதிரி தான். கம்யூனிஸ்ட் இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாக அழிஞ்சது காரணம் என்ன? என்னுடைய கொள்கை தொழிலாளர் கொள்கை, காங்கிரஸ் முதலாளித்துவ கொள்கை, பிஜேபி வரக்கூடாது மதவாத கொள்கை. பிஜேபி வரக்கூடாதுன்னு தொழிலாளர்களுக்கு விரோதமான இனிமே ஒன்று, தொழிலாளர்கள் விரோதமாக பூஸ்வா கட்சி முதலாளிகளுக்கு ஆதரவு பண்ணதால தான் இன்றைக்கி கம்யூனிஸ்ட்டு என்ன இருக்கு? ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி கம்யூனிஸ்ட்டு ஒன்றுமே கிடையாது. எல்லாரையும் மூல செலவு பண்ணாலும் வரும். இந்த கொள்கைன்றது ஒன்று தான். அது அவங்க தனியாக நின்னாலே நீளம் பண்பாட்டு மூலியமாக வந்து நாங்கள் வந்து நீங்கள் பிஜேபியில் இருந்தோன்னா எங்களால் ஆதரவு தர முடியும், நீங்கள் தனியாக நிலங்கன்ட்டு கூட சொல்லியிருக்கலாம். இப்போ நம்ம கேட்குறது, உன்னுடைய சமூக நீளம் வந்து பிஜேபி கூட்டணியில் இருந்தால் அப்போ போய் நீங்கள் ஆதரவு பண்ணுவீங்க, இதே வேறு கூட்டணியில் வந்தால் ஆதரவு பண்ண மாட்டிங்களா? அதுதான் நம்மளுடைய கேள்வி. இப்போ பார்த்தீங்கன்னா சாட்சிகளை அழிக்கிறதுல காக்காத்தோப்பு பாலாஜியை கூட அடித்தாங்க, திருந்தி தான் இருந்தா போல். இப்போ காக்காத்தோப்பு பாலாஜி வந்து நல்லவராக கெட்டவரலான்ற வேறு விஷயம், சம்மந்தம் இல்லாமல் அடிச்சிட்டாங்க. சரி, ஒரு ரவுடி செத்துது, ஓகே, ரவுடி செத்துட்டாரு, அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி எவிடன்ஸு இப்போ போலீஸ்லாம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு மர்டர் நடக்குதுன்னா லோக்கலில் இருக்கிற ரவுடிஸ் எல்லாம் பிடிச்சி யார் பிடிச்சான்னு இன்னைய வரைக்கும் சம்பவ செந்தில் உயிரோடு இருக்கானா இல்லையா, யார் அக்கௌண்ட்லேருந்து போச்சு, யார் பணம் போச்சு, ஊடகத்தில் எந்த முறையில், ஸ்க்ரீனில் 15 வருஷமாக இல்லாத ஒரு நபர் இவ்வளோ ஆர்கனைசேஷன் பண்ணுறாங்கன்னா, அவர் சம்பவ செந்திலே எனக்கு தெரிஞ்சு ஒரு 8-9 கொலையில் வந்து தேடப்பட்ட குற்றவாளி, இன்னும் லுக் அவுட் நோட்டீஸு கொடுக்கல. இப்போ அஸ்வத்தாமன் கூட தாய்லாண்டு போக வேண்டிய காரணம் என்ன? தாய்லாண்டு போகிறதுக்கு டிக்கெட் எடுத்துறாங்க. அப்போ சம்பவ செந்தில் தாய்லாண்டில் தான் இருக்காரா? ஏன்னா அவங்களுடைய கூட்டாளியை பார்க்குறதுக்கு போனாரா? இப்போ மொட்டை கிருஷ்ணன் இன்னும் ஒருத்தர், அவரும் சம்பவ செந்திலுடைய நெருங்கிய கூட்டாளி, அவரும் மிஸ்ஸிங்கு, இந்த எஃப்ஐஆரில் இருக்கிறாரு. அப்போ இவங்கெல்லாம் வந்து இந்தியாவை விட்டு வெளியில் போய் ஏதோ ஒரு இடத்துல தஞ்சம் வராங்க. இப்போ இவர் அஸ்வத்தாமன் ஓடிட்டு இருந்தார்னா லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துட்டு தேடுறோம் இன்னும் தேடிக்கொண்டே இருக்கான்ற மாதிரி தான் போலீஸ் வந்து பண்ணுவாங்க. பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய நிலை வந்து என்னவா இருக்க போகுது இந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம்? இப்போது வந்து அவங்க 100% ஜெயிக்கணுன்றது தான் நம்ம ஒரு விஷயம். அவங்க ஜெயித்தாங்க அப்படின்னு சொன்னால் சட்டமன்றத்தில் உண்மையான ஜனநாயக குரலாக வந்து ஒலிக்கும். அது வந்து இந்த கொலைக்கு ஒரு நீதி கிடைக்கிறப்போ கண்டிப்பாக அரசியல் கட்சியில் இருக்கிற மூத்த ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மினிஸ்ட்ரி லெவலில் இருக்கிறவங்களே பெரிய பெரிய கட்சி தலைவருங்க எல்லாருமே ஜெயிலுக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த கொலையில் சம்மந்தப்பட்ட எல்லாருமே இனி நடமாட வெளியே முடியாது. இனி ஒரு ஆட்சி வந்து சப்போஸ் யார் உட்காந்தாலும் அதிமுக ஆட்சி உட்காந்துச்சுன்னா இந்த சம்மந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு காவல்துறைக்கு முழு சுதந்திரங்க.
காவல்துறை இன்றைக்கி வரைக்கும் கை கட்டப்பட்டே இருக்கு. ரெண்டாவது டிஎம்கே உடைய ஒவ்வொரு மாவட்ட செயலாளராக இப்போ ஒரு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா எஸ்பி வந்து மாவட்ட செயலாளர் போல் பேசுகிறாங்க. இப்போ நான் பகிரங்கமாக சொல்லுவேன், ஒரு குற்றம் நடக்குதுன்னா குற்றத்தை மூடி மறைக்கிறதே காவல்துறை தான் இங்கே. அதுபோல் தான் சென்னை கமிஷனர் வந்து எந்த அளவுக்கு கவர்மெண்ட்டுக்கு ஒரு விஷயம், ஒரு கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு விஷயம் தான் அது எக்ஸ்ப்ளோர் பண்ண விட மாட்டாங்க. அதாவது அது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததே தெரியாத மறைச்சி கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அது குற்றவாளிகளுக்கு சாதகமாக போகும். நம்ம என்னென்னா இந்த கவர்மெண்ட்டில் இது நடந்தது, இதுக்கான நடவடிக்கை இந்த கவர்மெண்ட் எடுத்துக்கிறான்னு ஒரு வரலாறை க்ரியேட் பண்ணமே தவிர இந்த கவர்மெண்ட்லேயே இது நடந்துச்சா. இப்போ ஒரு இன்சிடெண்ட்டு ஒரு இடத்துல நடக்குது, டக்குன்னு போய் ஃபுட்டேஜை நீ போய் அழிக்கிறீங்க. அது வந்து கோர்ட்டில் ஒப்படைக்க வேண்டிய விஷயம். ஃபுட்டேஜை எடுத்து குற்றவாளி எஃப்ஐஆர் கூட பண்ணக்கூடாது. ஐயோ இந்த கவர்மெண்ட்டுக்கு கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு மாவட்ட செயலாளர் போல் கமிஷனருங்க வந்து உயிரை கொடுத்து வேலை செய்கிறாங்க. இப்போ 3 இன்ஸ்பெக்டர் 2 ஸ்டார் இருந்தால் ஒரு எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் ஆகிறதுக்கு கஷ்டப்படுறாரு, இன்ஸ்பெக்டர் ஏசியாவாக கஷ்டப்படுறாரு, ஏசி டிசியாவாக கஷ்டப்படுறாரு. இப்போ கமிஷனர் டிஜிபியாவாக கஷ்டப்பட்டுக்கிறாரு. இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கவர்மெண்ட்டுக்கு எந்த ஒரு இது பண்ணாமல் இருந்தால் நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் வந்தால் நீ கமிஷனர். அப்படி தானே ஒவ்வொரு கமிஷனரும் டைரெக்டாக டிஜிபி ஆகிறாங்க. ஏடிஜிபி லைனில் இப்போது டிஜிபியில் வந்து பார்த்திங்கன்னா 9 பேர் பொறுப்பில் இருக்கிறாங்க. அதில் சீனியாரிட்டிலாம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, திறமையான மனிதர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அரசாங்கத்துக்கு கல்லா கட்டணும், கூஜா நல்லா தூக்கணும், அந்த டிஜிபி தான் நம்மளுக்கு வேணும். பொறுப்பு டிஜிபின்னு போடுறாங்க. பொறுப்பு டிஜிபி என்ன டிஜிபி இதுதான். அந்த மாதிரி அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணுற அதிகாரி தான் எங்களுக்கு வேணும். எங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய நேர்மையான அதிகாரிகளே எங்களுக்கு வேணாம். நேர்மையை வச்சு நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? நாங்கள் என்ன பண்ணாலும் அதை மூடி மறைச்சி எங்களுக்கு ஃபேவராக யாருன்னா உண்மையை சொல்கிறோன்னா கூட அவன் மேலே பொய் வழக்கு போட்டு ரிமாண்ட் பண்ணிடணும். இதுதான் வந்து அரசாங்கத்துடைய நிலைப்பாடாக இருக்குது. இதெல்லாம் மாறும். மக்களுக்கு வந்து இனி வரும் ஆட்சி வந்து கொள்ளை இல்லாமல் மக்கள் சுதந்திரமாக இருப்பாங்கன்றதை தெரிவிச்சு. இப்போ அருண் கமிஷனர் வந்து இங்கே இருந்தார், அவர் வந்து மாற்றப்படும் போது இங்கே அஸ்வத்தாமன் வந்து தப்பிக்க முயற்சி பண்ணுறாரு. அப்படிங்கும்போது ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு குற்றவாளி சுதந்திரமாக வெளியே சுற்றுறப்போ அவன் தப்பிக்கிறான். அவர் இருக்கிறப்ப தப்பிக்கிறான், இல்லாதப்ப தப்பிக்கலாம். இவ்வளோ பெரிய, அதாவது தேசத்தையே உலுக்கிய ஒரு கொலையில் குற்றவாளிகள் வெளியே வராமல் இருந்தால் தான் அந்த சட்டத்தின் மீது மக்களுக்கு நம்பிக்கை இருக்கும், காவல்துறைக்கு நம்பிக்கை இருக்கும், நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை இருக்கும். இவ்வளோ பெரிய சாமானிய மனுஷனுக்கு நீங்கள் என்னங்க பாதுகாப்பு? ஒரு கட்சியுடைய, அதுவும் வெயிட்டான ஒரு கட்சி, இவ்வளோ வக்கீல் கேங்கை வச்சுன்னுக்கிறவர், இவ்வளோ வந்து வெளிப்படைத்தன்மையாக ஃபீல்டு ஒர்க் பண்ணக்கூடிய ஆளுக்கே இந்த நிலைமைனா, சாமானியம் உங்களை போல் என்ன போல் ஆளுங்க நாளைக்கு ஒரு பாதிப்புன்றப்போ சட்டத்தை எப்படி பார்க்குறது? அந்த ஒரு விஷயம் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா கமிஷனர் வந்து மாறலன்றது ஒரு விஷயம். குற்றவாளிகள் சுதந்திரமாக வெளியே சுற்றுறது தப்பில்லை, அது நீதிபதிக்கு தெரியாதா? சாமானிய மக்களுக்கு பெயில் கொடுக்க மாட்டேறீங்க. சாமானிய மக்கள் குண்டா சடிச்சாங்கன்னா வெளியே வர மாட்டுறாங்க. அப்போ பணம் இருக்குது, அதிகாரிகள் வந்து நம்மளுக்கு துணை இருந்தால் என்ன வேணாலும் செய்யலான்றதுக்கு இது அஸ்வத்தாமன் இன்றைக்கி வந்து பெங்களூர்லேருந்து தாய்லாண்டுக்கு போகிறதுக்கு காரணம் வந்து ஒரே ஒரு விஷயந்தான். ஆல்ரெடி எல்லா ஊடகமும் சம்பவ செந்தில் தாய்லாண்டில் இருக்கதா சொல்கிறாங்க. ஒருவேளை தன்னுடைய கூட்டாளியை வந்து அங்கே இருக்காங்கன்றதுக்கோசம் கூட தப்பிச்சு ஓடிடலாம். ஏன்னா இப்போ அடுத்து ஒரு ஆட்சி வந்துடுச்சுன்னா ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குக்கு பயங்கர டைட்டாகிடும், எல்லாருமே தண்டனை போட்டுருவாங்க. ஒன்ஸு உள்ளே லாக் ஆகிட்டா நம்மளால் வெளியே சுதந்திரமாக சுற்ற முடியாது, நம்ம வாழ்க்கையே போயிடுச்சு. நாளைக்கே வந்து ஒரு 30 வருஷம் 40 வருஷம் இரட்டை ஆயுள் தண்டனை இல்லை சாகுமுறை ஜெயிலுன்னு போட்டாங்கன்னா உள்ளே தான் இருந்து அப்பா போல் நம்மளும் வந்து இருப்போன்றதுக்கோசம் கூட அவர் தப்பிச்சு போயிருக்கலாம். ஆனால் நம்ம சொல்கிறது, சட்டத்தின் பிடியிலேருந்து ஒருத்தன் தப்பிக்கிறான்னா சட்டம் இங்கே என்ன பண்ணுது? இவ்வளோ பெரிய ஒரு கேஸு நடந்துகிட்ருக்கு, இவ்வளோ சிபிஐ கையில் இருக்குது. இந்த இடத்துல குற்றவாளிகளை தமிழக அரசு தான் வெளியே விடுது, எல்லா குற்றவாளியும் தப்பிக்க விடுது. அது காவல்துறை துணையாக மறைமுகமாக இருக்குது, நேரடியாக இல்லை. கூடியே போய் தாய்லாண்டில் கூட விட்டுட்டு வரல, அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் கிடையாதுன்ட்டு தான் சொல்கிறேன். நேர்காணல் மிக்க நன்றி. வணக்கம் சார். நன்றி.